சூரியவன்சி செய்த ருத்ரதாண்டவ சம்பவம். இனி நிரந்தர இந்திய அணியில் சூரியவன்சிக்கு தனி இடம். அந்தளவுக்கு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20யிலேயே அபாரமான அசத்தல் சம்பவம் செய்த சூரியவன்சி. அதாவது இந்திய கிரிக்கெட் அணி சமீபத்தில் அயர்லாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடியிருந்தது. அதாவது அயர்லாந்துக்கு எதிராக 2 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது இந்திய அணி. இந்த தொடரை இந்திய கிரிக்கெட் அணி வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த தொடரில் 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்து இந்த தொடரை இந்திய அணி இழந்திருந்தது. அந்தளவிற்கு இந்திய அணி மோசமான விளையாட்டை இந்த தொடரில் வெளிப்படுத்தியது. அதுவும் இந்த தொடரில்தான் அபிஷேக் சர்மா, இசான் கிசான், சூரியவன்சி என 3 அதிரடி ஜாம்பவான்கள் இருந்தார்கள். ஆனாலும் கூட ஆடம் 11 என்று வந்தபோது சூரியவன்சியை ஒதுக்கிவிட்டார் தற்காலிக கேப்டன் இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். இதுதான் ஸ்ரேயஸ் ஐயர் செய்த மிகப்பெரிய தவறாகவும் மாறியது. ஏனென்றால் சூரியவன்சி இல்லாத அந்த ஒரு காரணத்தால் தான் அயர்லாந்துக்கு எதிரான 2 T20 போட்டிகளிலும் இந்திய அணி படுதோல்வியை சந்தித்தது என்றும் சொல்லலாம். இப்படி ஒரு வரலாற்று தோல்வி என்பது இந்திய அணிக்கு இதுதான் முதல் முறை. அதுவும் கத்துக்குட்டி அணியான அயர்லாந்து அணிக்கு எதிராக 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்த அந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய கசப்பான அனுபவத்தை இந்திய அணிக்கு உருவாக்கியது. இதற்கு மிக முக்கிய காரணம் ஒரே ஒருவர்தான், தற்காலிக இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தான். இவரை எதற்காக இந்திய கேப்டனாக நியமித்தார்கள் என்பது புரியவில்லை. இதற்கு முன்பு T20 கேப்டனாக இருந்த சூரியகுமார் யாதவ் சிறப்பாகத்தான் செயல்பட்டு வந்தார். இவரது பேட்டிங் ஃபார்ம் என்பது தற்போது பின்னடைவை சந்தித்தாலும் இவருடைய கேப்டன்ஷிப் என்பது சிறப்பாகத்தான் இருந்து வந்தது. அப்படிப்பட்ட அவருடைய கேப்டன்சியை தவிர்த்து ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வந்து இந்திய அணி தன் தலையில் தானே மண்ணை எள்ளி போட்டு கொண்டது போல ஆகிவிட்டது. அதுவும் ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்தவரையில் திறமை என்று இவரிடம் பெரிதாக எதுவுமில்லை. ஆனால் தலைக்கணம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த தலைக்கணம்தான் அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணிக்கு தோல்வியை உருவாக்கியது. ஏனென்றால் இந்திய ஏ அணியில் நிறைய போட்டிகளில் சூரியவன்சி சிறப்பாக விளையாடியிருக்கிறார். ஆகவே இவர் முதல் முறையாக இந்திய சீனியர் அணியில் இந்த அயர்லாந்து தொடரில்தான் இடம்பெற்றார். அப்படிப்பட்ட சூரியவன்சிக்கு ஆடம் 11ல் இடம் கொடுத்தால் எங்கே வருங்காலங்களில் தன்னுடைய இடம் இந்திய அணியில் பறிபோய்விடுமோ என்று அந்த ஒரு சுயநல புத்தியால் தான் தன்னுடைய இடத்தை இந்திய அணியில் பாதுகாக்க ஸ்ரேயஸ் ஐயர் இந்த அயர்லாந்து தொடரில் சூரியவன்சியை களமிறக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்து வருகிறது. அந்த ஒரு பொறாமை எண்ணத்தால் தான் சூரியவன்சிக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கான பலனையும் ஸ்ரேயஸ் ஐயர் இப்போது அனுபவித்து விட்டார். இதுவரை இந்திய அணி இதுபோன்ற கத்துக்குட்டி அணிகளிடம் ஒரு தொடரில் முழுமையாக தோல்வியடைந்து வாஸ் அவுட் ஆனதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக ஸ்ரேயஸ் ஐயரால், அதுவும் ஸ்ரேயஸ் ஐயரின் சுயநலத்தால் அப்படி ஒரு அவமானத்தை இந்திய அணி சந்தித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த அயர்லாந்து தொடர் முடிந்த கையோடு இப்பொழுது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கிவிட்டது. இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி களமிறங்கிவிட்டது. முதலாவதாக 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர்தான் நடைபெறுகிறது. ஆகவே இந்த தொடரிலும் அயர்லாந்து தொடரில் விளையாடிய அதே இந்திய அணிதான் விளையாடுகிறது. அதுதான் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பயமாக மாறியது. ஏனென்றால் இந்த தொடரிலும் ஆடம் 11ல் சூரியவன்சியை ஸ்ரேயஸ் ஐயர் களமிறக்காவிட்டால் மிகப்பெரிய அவமானத்தை இந்திய அணி சந்திக்க நேரிடும். அதுவும் அயர்லாந்து போன்ற கத்துக்குட்டி அணிக்கு எதிராகவே ஒன்றுமே செய்ய முடியாத இந்திய அணி இது போன்ற ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக அந்த ஒரு நிலையை உணர்ந்த தற்காலிக இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இப்போது அவருடைய தவறை உணர்ந்து முதல் போட்டியிலேயே சூரியவன்சிக்கு ஆடம் 11ல் இடம் கொடுத்திருக்கிறார். ஆமாங்க, இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டி சற்று முன் நடைபெற்றது. இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் ஓப்பனிங் இறங்குவார்கள் என்று எதிர்பார்த்த போது திடீரென சூரியவன்சியும் இசான் கிசானும் களமிறங்கினார்கள். அப்படியாக களமிறங்கிய இந்த இருவரும் ஏற்கனவே பேசி வைத்து விட்டு வந்தார்களா என்று தெரியவில்லை. அதற்கு காரணம் இந்த 2 பேருமே அதிரடிக்கு பேர் போனவர்கள். ஆனால் இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய இந்த இருவரில் சூரியவன்சி மட்டுமே ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடினார். அந்த பக்கம் இசான் கிசானை பொறுத்தவரையில் இவர் நிதானமாக சிங்கிள் ரன் மட்டுமே எடுத்து கொடுத்து சூரியவன்சி அதிரடியாக விளையாடுவதற்கு உதவி மட்டுமே செய்தாரே தவிர்த்து இசான் கிசான் தனியாக அதிரடியாக விளையாடவில்லை.
ஆனாலும் கூட இந்த போட்டியில் சூரியவன்சியின் அதிரடி என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரத்தனமாக இருந்தது. ஏனென்றால் சூரியவன்சி ஓப்பனிங் இறங்கிய முதல் ஓவரிலேயே 2 சிக்சர்களை பறக்கவிட்டார். அதன் பிறகு இவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு ஓவரிலும் கிட்டத்தட்ட 2 சிக்சர்கள், ஒரு பவுண்டரி என 3 பெரிய ஷாட்டுகளை குறைந்தபட்சமாவது அடித்து விடுவார். அந்தளவுக்கு வெறித்தனமாக விளையாடி வந்த இவர் போட்டியின் 8வது ஓவரிலேயே சூரியவன்சி மட்டும் தனியாக சதத்தையே எட்டிவிட்டார். அவங்க சூரியவன்சி மட்டுமே 32 பந்துகளை எதிர்கொண்டு சதத்தை தொட்டிருந்தார். அதே சமயம் இந்திய அணியும் எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்கவில்லை. மேலும் அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் என்னென்ன தவறுகள் செய்தோம் என்று இந்திய அணி உணர்ந்து இந்த ஒரு போட்டியில் அதை சிறப்பாக கையாண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆளாளுக்கு அதிரடியாக விளையாட நினைத்து விக்கெட்டை இழக்காமல் யார் ஒருவர் அதிரடியாக முதலில் தொடங்குகிறாரோ அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் நபர் விட்டு கொடுத்து விளையாடும் அந்த ஒரு யுக்தியை இந்த போட்டியில் இந்திய அணி பயன்படுத்தியது. அதுவும் இங்கிலாந்து போன்ற ஒரு ஜாம்பவான் அணிக்கு எதிராக 32 பந்தில் சதமடிப்பது என்பதெல்லாம் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது. ஆனால் சூரியவன்சியை பொறுத்தவரையில் எதிரே விளையாடுவது எந்த அணி எந்த பவுலர் என்பதெல்லாம் பார்க்கவே மாட்டார். இவருக்கு எதிராக பந்து வீசப்பட்டால் அதை கொடூரத்தனமாக அடிப்பதற்கு மட்டுமே சூரியவன்சி முயற்சி செய்வார். ஆகவே அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் இந்த போட்டியில் சூரியவன்சியை அதிவேக சதத்தை எடுக்க தூண்டியிருக்கும். அதுவும் இந்த போட்டியில் இதைவிட கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் முதல் 10 ஓவர்களுக்கு பிறகு சூரியவன்சியும் அதிரடியை குறைத்து நிதானமாக விளையாடத் தொடங்கினார். இதுதான் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட முதல் 32 பந்தில் சதமடித்த இவர் இந்த போட்டி முடியும் போது மொத்தமாக 68 பந்துகள் வரை எதிர்கொண்டார். அந்த 68 பந்துகளில் மொத்தமாகவே 179 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் சூரியவன்சி. ஒரு T20 மேட்சில் 179 ரன்களை தனி ஆளாக ஒருவர் எடுக்கிறார் என்றால் அது மிகப்பெரிய சாதனையாகும். ஆனால் இந்த போட்டியில் சூரியவன்சி எடுத்த இந்த 179 ரன்கள் என்பது இவருடைய அதிரடியை ஒப்பிடும்போது மிகவும் குறைவான ரன்களாகும். அதே சமயம் அந்த பக்கம் மீதி பந்துகளை எதிர்கொண்ட இசான் கிசான் 79 ரன்கள் வரை குவித்திருந்தார். அதுவும் நிதானமாக விளையாடியதால். மேலும் இந்த மேட்சில் இதைவிட கூடுதல் அதிசயம் என்னவென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி ஒரு விக்கெட்டை கூட கடைசி வரை இழக்கவில்லை. அதுதான் இந்திய ரசிகர்களுக்கும் குழப்பமாக இருந்தது. ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் 20 ஓவர்கள் முடிவில் 262 ரன்கள் வரை இந்திய அணி எடுத்திருந்தது. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை 190 ரன்களில் சுருட்டி 72 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் போட்டியிலேயே இந்திய அணி மாபெரும் வெற்றியை பெற்றது. மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ T20 போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி படைத்திருந்தது. ஆகவே இதேபோல அதிகாரப்பூர்வ முதல் T20 போட்டியிலும் இந்திய அணி அபாரமாக விளையாடி அயர்லாந்து அணிக்கு எதிரான தொடரில் விட்டதை இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் பிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.